தற்கொலைன்னு சொன்னதோடு இல்லாமல் ஜென்சி கிட்ஸை தற்கொலைன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு நிறைய லேடிஸ் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லும்போது அண்டர் 18 குழந்தைங்க போய் பார்க்க முடியல. அப்போ வந்து டீனேஜர்ஸும் போய் பார்க்க முடியல. அபவ் 18 தான் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஜென்சி கிட்ஸான அந்த அபவ் 18க்கான ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, லேடிஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட வெற்றியை உங்களால் தாங்க முடியலையா? இல்லை விஜய் சாரோட வெற்றியை உங்களால் தாங்க முடியலையா? இல்லை இதுக்கப்புறம் சினி இண்டஸ்ட்ரியிலே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்களா? அப்போ ஜோக்கர்னு சொல்லும்போது சனம் அவர்கள் ரொம்பவே கரெக்டாக கேள்வி கேட்டாங்க. ஜனநாயகன் படம் பார்க்குறவங்க ஜோக்கர் அப்படின்னு சொன்னால் நான் வந்து நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோடது. அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு எக்மோர்லேயும் மதுரையிலையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து அந்த பேன் நீட் அப்படின்னு இங்கே பண்ணது பேன் நீட் அப்படின்னாலுமே நீங்கள் சிஜேபி அங்கே பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு கண்டினியூஷனாக தான் இங்கே பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டில். அப்படின்னும் போது இப்போ அங்கே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. சிஜேபி அது பண்ணது ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவங்க வச்ச அந்த கோரிக்கையில் ஒன்று அவர் வந்து அந்த மினிஸ்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மோடி கவர்மெண்ட்டு. இது வந்து பெரிய வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டாங்க. 3-4 கோரிக்கை வச்சாலும் அதை வந்து பரிசீலிக்கப்படும்னு சொல்லிட்டு முக்கியமானதாக வந்து அந்த மினிஸ்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அது ஓகே ஃபைன். பட் ஆனால் அதனால அவங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இன்னொரு குரூப் வந்து அது என்ன ப்ரொட்டஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நாங்கள் பேன் நீட்டுக்கு தானே நீட்டே வேணான்னு வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் கோரிக்கை எப்படி நிறைவேறும்னா அப்போ அதை நம்பி உள்ளே போன நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேன் நீட்டு சப்போர்ட் பண்ணி உள்ளே போன ஸ்டூடெண்ட்ஸோ முட்டாளா அப்படின்னா ஆமாம் முட்டாள் தான். அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்க கோரிக்கை முடிஞ்சோடனே அவங்களுக்கான விஷயத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் தனியாக ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் எந்த கிளாரிட்டியோட உள்ளே போகிறீங்கன்ற புரிதலோடு போயிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அது நம்ம வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. நிறைய இன்ஸ்டாலேயோ யூடியூப் வீடியோஸ்லேயே பார்க்கும். ஒரு பக்கம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க கவர்மெண்ட், ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், சப்போர்ட் கொடுத்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது. நாங்கள் பேன் நீட் நம்பி தானே எங்கே வந்தோம், நீங்கள் பாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா எங்கள் கோரிக்கை எப்படி ஆகும்னா இல்லை அது உங்களோட இஷ்டம், நீங்கள் தனியாக அதை பண்ணிக்கோங்க, அது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படின்னும் போது இதில் ஏமாந்தது இழிச்சவாய் முட்டாள் யார் அப்படின்னா அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இவங்க உள்ளே போனதா, இல்லை இவங்க உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுக்காட்டில் அந்த நடுக்கடலில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி 2 கட்டான நின்றுருக்காங்க. அப்போ இது ஆரம்பித்தது யார்? கனிமொழி அவர்கள் என்ன பண்ணாங்க, அக்காவா வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னது சரிதான். ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர் நீட் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் அதை ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்கணும்ல என்ன வராங்கன்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை இவங்களுக்கான பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கனிமொழி அவர்களோ டிஎம்கே அவர்களோ. இப்போ இந்த இடத்துல உள்ளே போன ஜென்சி டிஎம்கேன்னு சொன்னவங்க டிஷர்ட் போட்டுலாம் உள்ளே போகும்போது டிஷர்ட்லாம் போட்டு வராதிங்க, கட்சி டிஷர்ட்லாம் போட்டு வராதிங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க டெல்லியில். அப்படின்னு சொல்லும்போது அவங்களோடது தாட்டில் ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. நாங்கள் கேட்குறது ஃபேர் நீட் தான், நீங்கள் இது பொலிட்டிக்கல் அஜெண்டாவை ஆக்காதீங்க, உள்ளே வராதிங்க, இந்த மாதிரி வந்து இது கட்சிக்கான விஷயமா மாற்றாதீங்க, இல்லை எங்களோட இன்டென்ஷன் வேறு அப்படின்ட்டு அவங்க கிளியராக இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் குட்டியை குழப்பணும்னு நினச்ச டிஎம்கேவோ இல்லை கனிமொழி அவர்களை நம்பி போன கூட்டமோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒன்று முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ட் முடிஞ்சிச்சு, உங்களால் அங்கே ஒன்றும் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ கிளம்பி தான் வரணும் போது நாங்கள் இதை நம்பி வந்தோம், இப்போ வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, 2 கட்டானா விட்டுட்டாங்க, இதை நம்பியே நாங்கள் வந்தோன்னா உங்களே நம்பி போக சொன்னது. எதுக்கு போனீங்கன்னே தெரியாமல் நீங்கள் புரியாமல் போனீங்கன்னா அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க காரணம் இல்லை, அவங்க தெளிவாக வந்தாங்க, தெளிவாக அவங்க ப்ரொடெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. நீங்கள் உள்ளே புரியாமல் போனது இங்கே நடந்த உள்கட்சி பூசல், இங்கே நடந்த டிவிகேக்கு அகைன்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு ட்ராமாக்கு நடுவில் போய் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் மாட்டியிருக்கீங்க. ஸோ சனம் அவர்களுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் போய் இங்கே செலிபிரிட்டிஸ் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் போவோமே அப்படின்னு தான் போயிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளாகட்டும் ராஜ்மோகன் மினிஸ்டர் அவர்களும் பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பா ரஞ்சித் அவர்கள் அமீர் அவர்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசின மாதிரி தெரியல. அவங்க பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் சிஎம் தாக்கி பேசின மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தை பேசின மாதிரி தான் இருந்தது. இது தெரியாமல் சனம் அவர்கள் உள்ளே போய் அவங்க தெளிவாக போகும்போது அவங்களோட ஸ்பீச்சில் அவங்க தெளிவாக கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து இப்போ இதில் யாரெல்லாம் சிஜேபி இருக்கீங்க, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஃபேர் நீட் வேணும்னு, யாரெல்லாம் நியூட்ரலாக இருக்கீங்க அப்படின்னு
அவங்க ஓப்பனாக ஃபஸ்ட்டு 3 இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் அவங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாங்க. சிஜேபி யார் இருக்கீங்கன்னா, இவ்வளோ பேர் தான், கொஞ்சம் பேர் தான் கை தூக்கியிருப்பாங்க போல. கொஞ்சம் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? அதாவது சிஜேபின்னு இல்லை, எங்களுக்கு வந்து ஃபேர் நீட் வேணும்னு காமனாக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நியூட்ரலாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னும் போது, அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சை அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுக்க தான் நான் இங்கே வந்தேன், என்னோட ஆர்கானிக் ஒப்பீனியன் வைக்க தான் வந்தேன் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ ஆர்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு என்னோட சப்போர்ட்டை கொடுக்குறேங்கிற பட்சத்தில் அதுக்கான விஷயமாக தான் நான் யார் கூப்பிட்டும் வரல, எவன் சொல்லியும் வரல, எவனை கேட்டும் வரல, எவன் சொல்கிறத பேசணும்னு எனக்கு அவசியமும் இல்லை, எனக்கு என்னோட ஆர்கானிக் ஒப்பீனியன் வைக்கணுன்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே வெற்றிமாறன் அவர்களை தான் அவங்க மீண்டும் பண்ணுறாங்க, மற்ற டிரெக்டர்ஸையும் அவங்க மீன் பண்ணுறாங்க. அவங்கள எந்த கட்சி சார்பாக வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க இன்டெரக்டாக மீன் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல அப்போ வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து தீவிர விஜய் சாரோட ஃபேன் தான், FTFS நேற்று ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அதுக்கும் ப்ரொட்டஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ப்ரொட்டஸ்ட் வேற, படம் பார்த்தா நீங்கள் ஜோக்கர்னு சொன்னீங்கன்னா படம் பார்த்தவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடாதா? ஒரு படம் பார்த்ததுனால நீங்கள் ஜோக்கர்னா அப்போ இங்கே டைரக்டர் வெற்றிமாறன் சார் உட்காந்துருக்காரு, அப்போ அவரையும் நீங்கள் ஜோக்கர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க தெளிவாக கேட்குறாங்க. அவங்க பயந்துக்கிட்டுலாம் கேட்கல, தெளிவாக கேட்குறாங்க. அவங்க பேசும்போது அந்த மைக்கை வேற வாங்கிடுறாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தால் நான் ஜோக்கர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மைக்கை வாங்கிடுறாங்க 4 பேர் வந்து. இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வீடியோவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னும் போது, ஸோ அவங்க ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்ததில் என்ன தப்பு? அது சொன்னதில் தான் என்ன தப்பு? அது அப்படி ஜோக்கர்னு ஏன் மீன் பண்ணுறீங்க? படம் பார்த்ததுக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ படம் பார்த்தவங்களாம் ஜோக்கர்னா இங்கே பொலிட்டிக்கல் அஜெண்டா பண்ணுறவங்க தான் ஜோக்கர் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ கரெக்டு தானே அவங்க சொன்னது? அவங்களோட ஒப்பீனியனை ஓப்பனாக சொல்கிறதுக்கோ அந்த ஒப்பீனியனை ஆர்கானிக்காக எடுத்து வைக்க தான் அவங்க ஒரு அந்த பப்ளிக்காக அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் அவங்க கலந்துக்கிறாங்கன்னா அவங்க ஒப்பீனியனை சொல்ல விடுங்களேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே போச்சு? இங்கே யூஎஸில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு அது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த சிவிக்ஸ் கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்னா அதில் ஒரு கொஸ்டினே இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓப்பனாக ஒரு லேடி அவங்களுக்கான ஆர்கானிக் ஒப்பீனியன் ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் மைக்கு வாங்குறீங்க? அப்போது அவங்களுக்கான அந்த ஒப்பீனியனை எடுத்து வைக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனைனா அப்போ நீங்கள் நினச்சதை தான் அவங்க பேசணுமா? டெமோக்ராட்டிக், அதுதான் டெமோக்ராட்டிக்கா? அதான் அவங்க சொல்லி இட்ஸ் நாட் டெமோக்ரஸி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஓப்பனாக ஒப்பீனியனை சொல்ல எங்களுன்னா அப்போ எனக்கு எதுக்காக என்ன நான் இங்கே அவங்க என்ன அதாவது யார் கூப்பிட்டவங்க வரல, அவங்க வந்து செல்ஃபாக வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற இடத்துல படம் பார்த்தவங்களெல்லாம் ஜோக்கர்னு சொல்லாதீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பொலிட்டிக்கல் அஜெண்டா பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஜனநாயகம் படம் பார்ப்பீங்களா? ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஜனநாயகம் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர். அப்போ ஜனநாயகம் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர் அப்படின்னா ஜனநாயகனுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்கூரி அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வரீங்க. அப்படின்னு சொன்னால் இப்போது இது நீட்டுக்கு எதிரான ப்ரொட்டஸ்டா இல்லை டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு போகுதா? இல்லை செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமீர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களா? அப்படின்னும் போது விஜய்க்கு எதிராக பேசினாலே அவங்க டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ப்ரௌட் கொத்துஸ்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. நம்ம என்னத்த சொல்கிறது, அவங்களே தான் சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இதில் ஜேம்ஸ் வசந்தன் அவர் பேசினதையும் நான் பார்த்தேன். அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே அவரோட யூடியூப்ல மற்ற 2-3 இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அப்படி வந்து கொந்தளிச்சிருக்காரு. ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டு இல்லை அவருக்கு ஸ்டாலின் தோத்துட்டாருன்ற வருத்தத்தை விடவும் விஜய் ஜெயிச்சிட்டாருன்ற ஆத்திரம் தான் ஜாஸ்தி இருந்ததை நானே பார்த்தேன். பக்கா டிஎம்கேவோட பியூர் கொத்தூஸாக நான் வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை பார்த்தேன். அப்படி அந்த இன்டர்வியூஸ்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவர் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. திருப்பி ஜனநாயகன் உள்ள நான் கேட்குறேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயத்தை எடுத்து பேசும்போது ஏன் ஜனநாயகன் உள்ளே வருது? அப்போ கட்டா குஸ்தியும் உள்ளே வரணும்ல, ரெட் ஜெயின் பிக்சர்ஸும் உள்ளே வரணும்ல, கூலி படமும் உள்ளே வரணும்ல, அதெல்லாம் வராமல் ஜனநாயகன் மட்டும் வருது. அப்படின்னா நீங்கள் டிவி கேட்க அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறீங்க. சிஜேபி பண்ணது அவங்களுக்கான தெளிவான கிளாரிட்டியோட பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை அந்த கவர்மெண்ட்டில் நடந்த தப்புக்கான அகெயின்ஸ்டாவோ ஒன்று பண்ணாங்க, அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதில் அவங்க நினச்சதையும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ணது அந்த ப்ரொட்டஸ்ட்குள்ளே உங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா உள்ளே விட்டு இன்டென்ஷனாக ஜென்சி டிஎம்கே உள்ளே போனதும் அதை காரணமாக வச்சு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒன்று நீங்கள் ஆரம்பித்ததும் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அது ஸ்டூடெண்ட்ஸில் அதில் உள்ளே விட்றீங்க. அப்போ அவங்க சனம் அவர்கள் உள்ளே போனது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட் நம்பி உள்ளே போயிருக்காங்க. ஆனால் உள்ளே நடந்த அந்த மைக்கு பிடுங்கின விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே இது பொலிட்டிக்கல் அஜெண்டா, இது சரியாக வராது, இது கூப்பிட்டு வச்சு கூப்பிடல அவங்களா போயிருக்காங்க. ஸோ
அவங்க வந்து இதை நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து பியூர் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்குது. இது வந்து நான் எந்த கட்சி சார்பாகவும் பேசலை. ஆனால் அதே சமயத்தில் இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுன்னு நம்பி வந்தது என்னோட தப்பு தான். ஆனால் இங்கே நடக்கிறது வேறு விதமாக இருக்குது. என்னோட பேசுகிற மைக்கையும் பிடுங்கிட்டாங்கன்னும் போது கொத்து சொல்ல வச்சு செஞ்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சனம் பேசும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து தப்பான ஒரு இதையும் காட்டியிருக்காரு, சைகையும் காட்டியிருக்காரு. அன்றைக்குமா ஒரு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட், தெரியல. ஸோ தப்பான ஒரு இதையும் காட்டியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜனநாயகனுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதை பிடிக்கும், அவங்க படம் பார்த்தாங்கன்னு சொன்னோன்னே அந்த மைக்கு பிடுங்கின ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் விஜய் சாருக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை விட்டுறீங்க. அங்கே இருக்கவங்க யார், ஏன்னா இப்போ ஓட்டு போட்டதே முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜனநாயக ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சாருக்கு. அப்படின்னும் போது ஜென்சி கிட்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திருப்பி திருப்பி ஜென்சி கிட்ஸை முட்டாள்னு சொல்கிறீங்களா, இல்லை லேடிஸை ஜோக்கர்னு சொல்கிறீங்களா? இந்த படம் பார்த்ததுனாலே ஓட்டு போட்ட மக்களை தற்கூரின்னு சொல்கிறீங்களா? இதில் இன்னொருத்தர் அவர் சொல்கிறார், ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தலித்துன்னு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து தன்னை சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் தலித்துன்னு வந்து அவர் வின் பண்ணுற வரைக்குமே தெரியவே தெரியாது, அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வர வரைக்குமே அவர் தலித்துன்னு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு மற்ற 7-8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. இல்லை வன்னியரசு தான் ஓரளவுக்கு செயல்படுறாரு, மற்றவங்களாம் செயல்படுறாங்களானே தெரியவே இல்லை தலித்துன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு வன்னியரசு அவர்களே பதிலும் சொல்லியிருக்காரு, இல்லை எல்லாருமே அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்களுக்கான விஷயத்தை செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க, இது பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்துக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக வன்னியரசு அவர்கள் மினிஸ்டர் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. விசிகே தான் நடுவில் நல்ல ஜகா வாங்குறாரு. காலில் ஒரு விஷயம், சாயங்காலம் காலில் ஒரு அந்தர் பெல்ட்டி அடிக்கிறாரு, சாயங்காலம் ஒரு அல்ட்ரா பெல்ட்டி அடிக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் தான், ஏன்னா அவர் விசிகே தலைவர். ஆனால் வன்னியரசு அவர்கள் அவர் மினிஸ்டர் ஆனதுலேருந்தே அவருக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அவருக்கான ஒரு விஷயத்தை அறிக்கையெல்லாம் விடுறதுலாம் அவர் கரெக்டாக தான் பண்ணுறாருன்னா, இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அமீர் அவருக்கு என்ன ஆச்சு? அவர் திடீர்னு வந்து இங்கே ஜனநாயகத்துக்காக ஒரு போராட்டம் நடக்குது, ஆனால் ஜனநாயகன் படத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கூட்டம் போயிருக்கா அப்படின்னா புரியல. அப்போ ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறது அவ்வளோ பெரிய குத்தமா? உங்களுக்கு படத்தை கொண்டாடுறது குத்தம்னா நீங்களும் பட இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் சார் வந்திருக்கீங்க. அவங்க சனம் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் சார் வந்திருக்காரு. அப்போது சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இல்லை டெல்லியிலையோ எங்கே எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் இனிமேல் எந்த படமும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டை கொண்டு வர சொல்லலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூலி படம் வரும்போது துப்புரவு தொழிலாளர்கள் ப்ரொட்டஸ்ட் நடக்க தானே செஞ்சுது. அப்போ வந்து ரஜினி சார் படத்தை பிளாக் பண்ணியிருக்கலாமா, வரவிடாமல் யாரும் பார்த்துருக்க கூடாதுன்னு? ஏன் அதை போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணவரே நம்ம பழைய முதலமைச்சர் தானே, முன்னாள் முதல்வர் தானே. இப்போ அவர் எம்எல்ஏ கூட இல்லை சொல்கிறேன், கொளத்தூரில் வாங்கின அடிக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ கட்டா குஸ்தி வந்துச்சு, டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுப்பா, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கப்பா, அதை போய் யாரும் படம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, உங்கள் ப்ரொடக்ஷனை மட்டும்? அப்போது இது எல்லாமே சுற்றி வளைச்சி பார்த்தா சனம் ஷெட்டி அவர்களுக்கு நடந்த விஷயமோ, ரஞ்சித் அவர்கள் பேசினதோ, அமீர் அவர்கள் பேசினதோ, ஜேம்ஸ் வாசந்தன் பக்கா டிப்பிக்கல் பியூர் டிஎம்கே சப்போர்ட்டர் அவர். ஆனால் பேசுன ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற போர்வையில் உள்ளே வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக நீங்கள் அதை கொண்டு வந்து விஜய்க்கு டிவிகேக்கு அகேன்ஸ்டாக ஒன்று பண்ணுறீங்கன்னா இது டிஎம்கே வெஸ் டிவிகே தான் இந்த ப்ரொட்டஸ்ட் போயிருக்கு. இது இன்னொரு பக்கம் முதல்ல நம்ம வந்து டெல்லிக்கான சப்போர்ட்டுக்கு சிஎம் சார் வாய் திறக்கல. ராகுல் காந்திக்கு மட்டும் வாய் திறந்தார். அவருக்கு மூக்கில் அடிபட்டு ப்ளீட் ஆனப்போ மட்டும் வாய் திறந்தார், அரெஸ்ட் ஆனப்போ வாய் திறந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாய் திறக்கல ஒன்று அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், அங்கே நடந்த